ஹாய் ஹலோ கேண்டி, இதில் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட டார்க் லவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சீசன் 2 பார்ட் 7th வீடியோ தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி 6 வீடியோஸ் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். கடைசியாக இதோட விட்டு போனால் அந்த மிஸ்டீரியஸ் டெம்பிளில் போயிட்டு தென் ரிட்டன் பேக் எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில் வர மாதிரி அவங்களோட வேண்டுதல் அங்கே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்திருக்கும். ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கடைசியாக நீங்கள் ஜியான் தென் வந்து தீபக் 3 பேருமே காரில் ஏறி போயிருந்துருப்பீங்க. லைக் இட் வாஸ் டோட்டலி லைக் மிராக்கிள் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு கோயில், இந்த மாதிரி உள்ள தடைகள் அதெல்லாம் தாண்டி மீண்டு வந்து லைக் இதெல்லாம் இமேஜின் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக அந்த மிராக்களை ஜஸ்ட் ஃபீல் பட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வண்டி ட்ராவல் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு வெளில வரீங்க. அங்கே ஜியானுக்கு வந்து தூக்கம் வேறு வருது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைல்ல. அதுவும் இல்லாமல் மொதல் நாள்லாம் வேறு ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துருப்பார் போல். ஸோ நீ வேணால் வண்டியை ஓட்டுறியா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக இருக்குது, வண்டி எங்கேயாவது விட்டுறணுன்னு இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லை ஆக்சுவலாக எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பெட்டர் நீ ஒரு இடத்துல வண்டியை அப்படியே நிறுத்திட்டு எல்லோரும் தூங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்போனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் வந்து ஒரு மரத்துக்கு நிழல் அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் ஜியான் தென் வந்து தீபக் அப்படி மல்லாந்து படுத்தவர் தான் பின்னாடி சைடு அப்படியே தூங்கிட்டார் தீபக் இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு செம்ம தூக்கம் போல் படுத்ததும் ஜியானுக்கு நல்ல தூக்கம் வந்து நேற்று ரொம்ப கொஞ்சம் அலைச்சலந்ததால் லைட்டாக கொரட்டை சத்தம்லாம் வர வருது. அப்படி சட்டம் லைட்டாக கொரட்டை. நீங்கள் அப்படியே விடக்குன்னு திரும்பிட்டு ஜியானை பார்க்குறீங்க. பாவம் அலைச்சலில் ஃபுல்லாக அப்படி தூங்குது. ஒரு நிமிஷம் அப்படியே சீட்டை நம்ம நல்லா சாய்ச்சிட்டு நல்லா பெண்டாகி அப்படியே படுப்போம்ல. ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ள சீட்டு அந்த மாதிரி. ஆனால் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி அவர் வந்து நார்மலாக படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்க வச்சு நீங்கள் அப்படியே அவர் கொரட்டை விடுறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன முதல்ல பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. தீபக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நான் லவ் பண்ணுறது தீபக் தான். அவன் தூங்குறத பார்க்குறத விட்டுட்டு நான் எதுக்கு இவனை பார்க்குறேன்? ஏன் எனக்கு இப்போது தீபக்கை அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஜியானை என் லைஃப் வந்ததுக்கப்புறம் தீபக்கை நான் லவ் பண்ணுறேன்னா என்ன பிஹேவியர் இது? ஒருத்தவனை பார்த்தா இன்னொன்று பார்க்கணும் போகணும்னு மனசு அப்படியே கடந்து மாறுது குரங்கு மாதிரி. என்ன பழக்கம் இது பையன்? நீ லவ் பண்ணுறது தீபக்கை, நாட் ஜியோன். ஓகே, அவன் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறான், அதை தாண்டி நீ இந்த மாதிரி பார்க்குறது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டா எங்கள் பின்னாடி தூங்கிட்டு இருக்க தீபக்கை பார்க்குறீங்க. பட் ஸ்டில் ஜியான் அப்படி பார்க்கணுன்னு நினைக்கிற அந்த மனசு உங்களுக்கு அவனை பார்க்கும்போது அதெல்லாம் வரல. அவனை பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணு தானாக போய் சொருவிட்டு தூங்கிட்டீங்க. ஒரு 1.5 hours லேட்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜியானுக்கு வந்து முழிப்பு வந்திருக்கும். பின்னாடி கீழே போயிட்டு இறங்கிட்டு தண்ணியில் மூஞ்செல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லைக் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வந்துச்சுன்னா தூக்கம் கலையும்ல அந்த மாதிரி. ஆனால் இங்கே கார் மூவிங்கில் இருக்கிறது லைக் எதுவுமே உங்களுக்கு வந்து நினைவில்லை. அப்படியே நீங்கள் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜியான் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு பிளாங்கெட் சம்திங் இருக்கும், அதை வச்சு அப்படியே உங்களுக்கு நல்லா போற்றி விட்டுருப்பாரு. போத்திட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி ஆசையாக பார்த்துட்டு அந்த மாதிரி. ஆனாலும் டிரைவிங்கில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கார். ஒரு 1 hour லேட்டர் நீங்களுமே எழுந்திரிச்சிருப்பீங்க. உங்கள் வயிற்று பசியால் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க. ரொம்ப பசிக்குது போல். நீங்கள் எழுந்திரிச்சதும் ஜியான் எங்கேயாவது நிறுத்து, பசிக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. மறந்தே போயிட்டேன். சரி பக்கத்தில் ஏதாவது இருந்தது நான் நிறுத்துகிறேன் அப்படின்னதும்
டைமை பார்த்தா மணி வந்து 11:45 அந்த மாதிரி. மதியான சாப்பாடும் கிடைக்குமான்னு தெரியல, காலையில் சாப்பாடும் கிடைக்குமான்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. பார்த்தா அந்த ஹோட்டலில் வந்து மதியானம் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லி கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னா தோசை மாவு இருக்குது, நாங்கள் தோசை ஊற்றி வேணால் தரோம், சாம்பார்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்லையே அப்படின்னதும் ஏதாவது சாப்பாடு போடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தென் வந்து ஜியான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. தீபக்கு எழுப்பி விட்டுருந்துருப்பீங்க, தீபக்கும் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏக்தம் அப்படியே கிளம்பி போகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ தட் இங்கே வந்து ஜியான் வந்து படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஆஃப்டர் தட் இப்போ ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு ஏறக்குறைய உங்களோட ஊருக்கு நியர்பை வர மாதிரியாக இருக்குது. ஓகே, ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க, வர வழியிலே சாப்பிட்டாச்சு, அந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கவே இப்போது நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கால் வலிக்குது வேறு, நீங்கள் அப்படியே இப்படி பார்க்குறீங்களா, நான் ஓட்டட்டுமா அப்படின்னு கேட்டதும் அடுத்த செகண்டே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டு எப்படியோ ஊருக்கு வந்தாச்சு, வீட்டுக்குமே வந்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கே. ஸோ வந்ததும் எல்லாம் கடப்படன்னு சொல்லிட்டு கடன்னு அப்படியே பெட்டில் போய் மல்லாந்த படுத்ததுக்கு தான் எல்லாம் தூங்கிடுச்சுங்க கடன்னு. ஸோ இப்படி இருக்கவே இங்கே வந்து தீபாக்கும் வையனும் ஒரு ரூம் ஷேர் பண்ணலை. ஓகே, இல்லை தான் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, ஸோ தட் அப்படியே இருக்காங்க. இங்கே எல்லாம் அந்த ஜிமினா தென் வந்து ஜியானோட தங்கச்சி எல்லாமே கங்கா எல்லாமே பார்த்துட்டு எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, சொல்லவே இல்லை, அதுவும் எங்களையும் அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே யாரும் காதில் வாங்குற மாதிரி இல்லை, படுத்தா போதும் நல்லா படுத்து தூங்கிடுச்சு. ஒரு நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் முழிப்பே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஆயின்ட்டுருக்கு. ஆனால் நைட்டு தூக்கம் இல்லை, ஏன்னா அதான் ஃபுல்லாக தூங்கிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படிடா தூங்குறது. மணி இப்போ தான் என்னது 4:30 அந்த மாதிரி ஆகிருக்கும், விடிய காலையில் அந்த மாதிரி. இங்கே ஜியான் வந்து சரி ஓடிடியில் புதுசாக ஏதாவது படம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு ஹாலில். கொஞ்சம் ஏதோ த்ரில்லர் படம் போல், ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அதை பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து வையனுக்கும் அப்படியே பரண்டு படுக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம நிறையா தூங்கிட்டோன்னா முதுவலிக்கும்ல, அந்த மாதிரி முதுவலிச்சுருந்துருக்கும். இதுக்கு மேலே படுத்தா நம்மளுக்கு முதுவலி வெளுத்து வாங்கிடும்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சுருந்துருப்பீங்க. ஹாலுக்கு வரீங்க, பார்த்தா பேய் சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்குது. என்னடா அது, ஐயோ இந்த நேரத்தில் எழுந்திரிக்கக்கூடாதா என்ன அப்படி சொல்லிட்டு பேய் வந்து கத்துற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி குட்டுன்னு மாடிக்கு ஓடி இருந்திருப்பீங்க. என்ன யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது, வயான் அப்படிங்கிறாரு. நீதானா, ஐயோ என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே பொறுமையாக இறங்கி வந்துட்டுருக்கீங்க. படம் பார்க்குறேன். அப்படியா, சே நான் கூட பயந்துட்டேன். என்னத்துக்கு பயந்து, இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்கோன்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் பார்க்குறாரு. இல்லையா, டக்குன்னு தோணுச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ இங்கே ஜியான் வந்துட்டு சரி வா உட்காந்து படம் பாரு, இப்போ தான் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும், இதுதான் ஸ்டோரி நடந்திருக்கு அப்படின்னதும் சரி இரு நான் வந்து சாப்பாடு மட்டும் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பக்கத்தில் உட்காந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஒரே பேய் படத்தை 2 பேருமே அப்படியே அட் அ டைமில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜியான் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்புறாரு. என்னால் எனக்கு இல்லை அப்படிங்கிறீங்க. கில்லுடா அப்படி சொல்லிட்டு கில்றாரு. வலிக்குது தான், அந்த இடத்துக்கிட்ட உண்மையாக வந்துட்டோமா, இல்லை அந்த இடம் உண்மை தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதான் வையன், இல்லை எனக்கு பெருசாக இந்த மிராக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் வித்தியாசமாக இருந்துச்சு ஃபீலிங். என்னமோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன் எவர் இன் மை லைஃபுங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போனது தான் நான் ஒரு பெஸ்ட் டெசிஷன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக தேங்க்யூ ஸோ மச் ஜியான், நீ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு என்னால் விசிட் பண்ணி போயிருந்துக்கவே முடியாது. தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே பேசுகிறீங்க. உங்கள் ஜியான் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன நான் இவ்வளோ பேசுகிறேன், என் மூஞ்சே விரைக்க பார்க்குறேன் என்ன அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, எனக்குமே அது ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
நீயும் நானும் கஷ்டப்பட்டு போராடினது, ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சது, லைக் நல்லா இருந்தது. என்னாலையும் மறக்க முடியாது ஏன். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏதாவது வேண்டுனியா? ஆக்சுவலாக நான் வேண்டினது இந்த இடத்த விட்டு பார்த்து பத்திரமா போகணும் அப்படிங்கிறது மாதிரி நான் வேண்டியிருந்தேன். டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி நான் உன்னை வேண்ட சொல்லும் போது நீ வேண்டியே, என்ன வேண்ண? அது நடந்ததுக்கப்புறம் உனக்கே சொல்கிறேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா ப்ளீஸ்? உன்கிட்ட சொல்லாமல் இல்லை, உனக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு சரியான நேரம் இல்லைன்னு இப்போ வேணால் சொல்லிக்கோ. ஏன் பெரிய புடலங்க நேரம் என்ன? மினிஸ்டர் ஆகணும்னு மனசுக்குள்ள நினச்சியா? இல்லை கோடி கோடியாக பணம் வரணும்னு நினச்சியா? என்ன வரணும்னு நினச்ச? ஒரு பொண்ணு வரணும்னு நினச்சேன். பொண்ணா? ஓ, புரிஞ்சிருச்சு. லவ்வுக்கு ஒரு அழகான பொண்ணு, என்னை பார்த்து புரிஞ்சுக்கிற பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டியா? ஓகே ஓகே ஓகே, ஐ காட் இட், ஐ காட் இட், ஐ காட் இட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அவர் அப்படியே அது நீ தானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. பட் வெளியில் சொல்லலை. ஓகே, என்னை குறுக்குறுன்னு பார்க்குற, நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா, நான் கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கற்பூர புத்தி தான் அப்படின்றாரு. ஓகே, அப்போது எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகிடுமோ? ஏன்னா அந்த சாமி செம ஃபாஸ்ட்டாக எல்லா ஆசையெல்லாம் செய்யுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகிடும் போல். அது எப்படி ஆகும் உனக்கு முன்னாடி எனக்கு? இல்லை பாஸ், உண்மையாக தானே நான் சொல்கிறேன். நீ வேறு இந்த மாதிரி கேட்டிருக்க, நான் அந்த மாதிரி கேட்கல. ஒரு வேளை எனக்கு வந்து பொறுமையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. உனக்கு டக்குன்னு முடியும் பாரு. நான் சொல்கிறேன், அந்த சாமி செம்ம பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்போ சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் ஒரே மனமேடையில் கல்யாணம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்போ தான் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே திரும்பிட்டு அந்த மனுஷன் போகிற அவரே கேட்குறீங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கும் எனக்கும் ஒரே மணமேடையில் 2 கல்யாணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே, சரி. ஜியான், எனக்கும் தண்ணி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு தண்ணி உங்களுக்கும். சரி படத்தை போடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் அவரும் படம் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு 6:15 போல் அந்த படம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தூக்கமாக வருது அப்படி சொல்லி இங்கே ஜியான் பார்க்குறாரு. படம் நல்லா இருந்துச்சு, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குது. நான் போயிட்டு என்ன பண்ணலாம், தூக்கமும் வரல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, படுத்தாலும் முதுவலிக்குது, என்ன பண்ணுறது ஜியான்? வேணா நான் இப்போதைக்கு ஜாகிங் போவேன், வரியா? இந்த நேரத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைம் பார்க்குறீங்க. இந்த நேரத்தில் தான் ஜாகிங் போவாங்க. ஓகே வரேன். சரி நீ போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா, ஷூஸ் இருக்குல்ல? சரி, என்கிட்ட இன்னொன்று பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குது. ஹலோ, உன் காலை பார்த்தல, என் கால் பார்த்தல, கண்டிப்பாக உனக்கும் என் லெக்குக்கும் செட்டே ஆகாது. நான் சைஸ் சின்னது, எனக்கு நம்பர் 7. ஓகே, அப்போ என் தங்கச்சியோடது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே, சரி வா அப்போல்லாம். ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு டிஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ அவருமே அந்த மாதிரி வியர் பண்ணிவிட்டு தென் வந்து அவரோட தங்கச்சியோட ஷூஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்ததும் இப்போ நீங்களும் ஜியானும் அவர் வந்து ஸ்டாப் வாட்ச் சாரி இந்த டிஜிட்டல் வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்ச் போட்டுட்டு கிலோமீட்டர் கவுண்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாகிங் நீங்களும் அவரும் போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டுருக்கும் போது மியூசிக்ஸ் கேட்குறது, சில நேரத்தில் பேசுகிறது, ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே தீபக் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா டைரெக்டாக உங்களோட ரூமுக்கு தான் வந்திருப்பார். பட் ஸ்டில் நீங்கள் காணும். குடுன்னு இங்கே வந்து ஜியானோட ரூமுக்கு போயிருப்பார். ஜியானோட ரூம்லேயும் ஜியானை காணும்.
ஐயையோ! அவங்க 2 பேரும் எங்கத்த போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே, குடு குடு குடுன்னு கீழ வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆளுங்க இல்ல. இங்க வந்து ஜியான் கிட்ட உடனே கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு எங்கே இருக்க அப்படின்னா, நான் ஜாகிங்கில் இருக்கேன். அப்படியா? எங்கே வையன்னு? அவளும் ஜாகிங்கில் தான் இருக்கா. எதுக்கு நீ அவ்வளோலாம் அழைச்சிட்டு போகிற? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் அவகிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. ஏய் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் அவன் அவன் கூட ஜாகிங் போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. எனக்கு போர் அடிச்சது, அதனால ஜாகிங் வந்தேன். இதில் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூச்சு அரைச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. எதுக்கு உனக்கு மூச்சு அரைக்குது? ஹலோ எரும மாடு, ஜாகிங் போனால் மூச்சு அரைக்காதா? மேலே வைஃப் ஃபோனை என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இங்கே வந்தவன் நானும் ஜாகிங் போகிறேன். காலு வேறு நான் சரி வரல. வயனை எப்படியாவது மடக்கணும். அவள் என்னைக்கா இருந்தாலும் முதல்ல நான் தான் டேஸ்ட் பார்க்கணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. ஆனால் முதல்ல நான் தான் டேஸ்ட் பார்க்கணுன்னு வெறித்தனமான ஆசை இருக்குது. அதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. அதுக்காக கல்யாணம் பண்ணணுங்கிற போர்வை எனக்கு விழுந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக அவள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டது கூட நான் யோசிக்க மாட்டேன். இவ வேற வெளிநாட்டில் இருந்தாலும் ரொம்ப டிப்பிக்கல் கேர்ளாக இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம்னு சொல்லி உயிரை வாங்குறா. முதல்ல அங்கிள்கிட்ட பேசி சீக்கிரமாக கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடை பண்ணணும். இங்கே வந்து தீபக் வந்து அங்கே வந்து டைமிங்ஸ் டோட்டலாக வேறு இருக்கும்ல. ஸோ இந்த நேரத்தில் கால் பண்ணால் அங்கே வந்து நைட்டு 8 மணி சம்திங் இருக்கும். இப்போ வந்து அவருக்கு கால் பண்ணியிருப்பான். யாருக்குன்னா தேயோவுக்கு கால் பண்ணிவிட்டு, அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? ஜியான் எப்படி இருக்கான்? எல்லோரும் எப்படி இருக்காங்க? என் பொண்ணு எப்படி இருக்கான்னு? எல்லோரும் நல்லா இருக்கும். இது மாதிரி வெளியில் போகணும். வெளியில் போனீங்களா? ஆமாம் அங்கிள், நேற்று வெளில போயிட்டு இப்போ தான் வந்தோம். அப்புறம் என்னடா முழுங்குற சொல்லு. அது ஒன்றும் இல்லை அங்கிள், வயனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசிஷன் எடுத்துட்டோம். ஓ, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அங்கிள், எனக்கும் மெச்சோர்டான வயசு, அதே மாதிரி அவளுக்கும் மெச்சோர்டான வயசு. எப்போ பண்ணி வைப்பீங்க? நாங்களே கேட்குற அளவுக்கா பண்ணுவீங்க? அப்படி இல்லைன்னா நானே போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் டப்பு டப்புன்னு பண்ணிட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு. ஆமாம், ரிசப்ஷன் மட்டும் கிராண்டாக பண்ணிக்கலான்னு சொல்லி விட்ருவேன். உனக்கு அவ்வளோ அவசரமாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சரி, ஓகே, கல்யாணம் பண்ணு, நாங்கள் ரிசப்ஷனுக்கு வந்துடுறோம். அங்கிள், சும்மா விளாடாதீங்க. இதிலெல்லாம் விளாடணுன்னு அவசியம் இல்லை. டேய், நான் சீரியஸாக சொல்கிறேன்டா. எனக்கு உன் மேலே 100% ட்ரஸ்ட் இருக்குது. லைக் யூ ஆர் த பெஸ்ட் பேர் ஃபார் வயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் வரதுக்கு எப்படி இருந்தாலும் டிக்கெட் போடணும், தென் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் கிடைக்கணும். அதனால் டோன்ட் வரி. ஓகே, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணு. எங்ககிட்ட நீ ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் இங்கே வந்துட்டு என்ன சாஸ்திரமோ அதை மாதிரி இன்னொன்று ஒரு கல்யாணம் மாதிரி சம்திங் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எனக்கு பண்ணிவிட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வச்சுக்கலாம்டா. எப்படி இருந்தாலும் இந்தியாவில் தான் கல்யாணம் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. லைக் ஒத்துப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. இட்ஸ் ஓகே, ஆல் த பெஸ்ட். சரி, என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுவோன்னாவது என்கிட்ட சொல்லு. ஓகே, அதான் நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. ஷஹர் அங்கிள், கண்டிப்பாக, உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபோனை வச்சுட்டாரு. இங்கே வந்து தேவங்களோட ஒய்ஃபரா? யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு. வேறு யார்? நம்ம மாப்பிள்ளை தான். யார்? தெரியாத மாதிரி பேசுகிற. தீபக் மாப்பிள்ளை. சொல்லுங்க, அவனா? என்னடி மாப்பிள்ளையை பார்த்தா அவனா இவனாங்கிற? எனக்கு என்னமோ தெரியலங்க. அவனை பார்த்தா எனக்கு சரியாக தெரியவே இல்லை. அவன் நல்லவனாமல்ல. ஏன்டி இப்படி பேசுகிற? எனக்கு என்னமோ சில பேரை பார்க்கும்போதெல்லாம் டக்குன்னு நம்பணும்னு தோணுது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி அவன் மேலே நல்ல அபிப்பிராயமே இல்லை. எப்படி தான் பொண்ணு காதலிச்சாலோ, அவள் காதலிச்சன்ற ஒரு வார்த்தைக்காக தான் வாயை மூடிட்டு நானும் அமைதியாக இருக்கேன்.
நீங்களும் ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு ஜால்ரா போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. என்னவா அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறானாம்மா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்யாணம் எதுக்கு? இந்த வயசில் கல்யாணம்லாம் பண்ணுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு தான் எல்லாத்துக்கும் முடிவெடுக்கணும். இதென்ன விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க, அதுக்கு அவனும் வந்து கல்யாணம் பண்ணணுங்கிறான். எனக்கு என்னமோ சுத்தமாக சரி வரல. இதை பாருங்கள், அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா நான் மட்டும் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னாடி அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணுறேங்கிறது எந்த வகையில்? பின்ன அப்பனா இருந்து நீ என்னத்தை பண்ணுற? முதல்ல அவனை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுங்களா நீங்கள்? பொண்ணு செலக்ட் பண்ணாலும் நம்ம சைடில் பெற்றவங்களில் இத்தனை வருஷம் நம்ம பார்த்து கட்டி கொடுக்குறோம். நம்ம ஒன்றும் வெளிநாட்டு பொண்ணு கிடையாது. அப்படியே 18 வயசானோன்னு பிடிச்சி தெருவில் தள்ளுறதுக்கு. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இத்தனை வருஷம் எங்கே இருந்தோம், நம்மளோட முதல்ல சோர்ஸ் எங்கே, இந்தியாவில் நம்ம இருந்தோம். நம்மளுக்கு கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. ஓகே, பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் அப்படியே தள்ளி விட முடியாது. உங்களுக்கு அந்த அக்கறை இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நான் என் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் நல்ல பையன் தாண்டி, அதை நான் கண்ணார பார்க்கணும், ஃபீல் பண்ணணுங்க. சும்மா எடுத்தவங்க ஊற்றணும்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. ஓகேவா? இது பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கப்புறம் இதை பற்றி ஏதாவது பேசுனீங்க நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இவன் இவ்வளோ கூப்பிட்றா? அந்த அளவுக்கு நான் எதுவும் சொல்லலையே, நான் நல்லது தானே சொல்கிறேன். அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் வந்து ஜாங்குக் இருக்கார்ல, ஸோ உங்கள் அப்பா ஜியானோட அப்பா, அவர் வந்துட்டு ஜியானுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் சொல்லுங்கள் டாடி அப்படி சொல்லிட்டு இங்கே மூச்சரைக்குது. என்னடா மேட்ரு ஏதாவது பண்ணுறியா, மூச்சரைக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும் போது டக்குனு ஸ்பீக்கர்லேருந்து வெளில எடுத்துகிட்டு டாடி நான் ஜாகிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் சொல்கிறாரு. இல்லைடா டக்குன்னு எனக்கு உங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சா, அதான் டக்குன்னு எனக்கு அந்த நேரம் தோணிச்சு. காலையில் பைபிளில் ரொம்ப மூடில் இருந்திருக்கேன்னு நினச்சேன்டா நான், வேற ஒன்றும் இல்லைடா. சொல்லுங்க டாடி முதல்ல. ஐயோ அசிங்கமாக போச்சு, அவள் வர என்னை இப்படி நினைக்கிறாளோ தெரியலையே. அவன் என்ன நினச்சானா, இதில் வாட்ச் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்பீக்கரில் தானே வரும் வாட்சில் பேசினா, அதனால் கொஞ்சம் சத்தமாக விழுந்துடுச்சு. டக்குன்னு நீங்கள் அப்படியே சிரிச்சுருந்துருப்பீங்க. அவர் அப்படியே ஃபோனில் விழுந்து டக்குன்னு எடுத்துகிட்டு காதில் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டார் ஃபோனை. சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாரா? பையன் நீ போ நான் வரேன். பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை பையன் நீ போ அப்படிங்க. இல்லை நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. எதுக்கு டாடி சொன்னீங்க, ஃபோன் பண்ணிங்க முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜியான்னு சொல்கிறாரு. அது இல்லை ஜாகிங் போறியா? ஆமாம். இல்லைடா பால் நேற்றே காலியாக போயிடுச்சான்டா, உங்கள் அம்மா வரும்போது வாங்கிட்டு வர சொன்னான், அதுக்கு தாண்டா ஃபோன் பண்ண, வேறு ஒன்றும் இல்லைடா. அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிங்களோ அதுக்கு மட்டும் சொல்லணும். உங்கள் மனசில் உள்ளது உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதை ஏன்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏண்டா இந்த வயசுலனா உங்கள் அப்பனுங்களே கல்யாணமே ஆயிடுச்சுடா, நீ தான் இன்னும் இப்படி நின்றுட்டுருக்க, நான் என்ன பண்ணுறது? உனக்கா அந்த ஆசை இருக்கா இல்லையா? இல்லை பையன் தானே நீனு? டேடி நான் அப்புறம் பேசுகிற முதல்ல ஃபோனை வைங்க. எப்போ தான் பேசுவியாப்போ அப்படின்னு சொல்லிங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு ஜிங்லி அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட போய் அவர் நோன்றாரு. என்ன சார் காலையில் ஒரு மாதிரி அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே பையன் சொல்லும் போது, அதில் பையன் வந்து ஜாகிங் ரொம்ப போயிட்டான் போல், மூச்சு ரொம்ப இறைச்சிட்டு இருந்துச்சு. சாருக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோசை கரண்டி அப்படியே கையில் வச்சுட்டு அப்படி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னாடி முன்னாடியெல்லாம் வந்தால் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன், இப்போதான் நான் வயசாக கம்மி பண்ணுடாங்கிற. என்னன்னு புரியல. மாமனுக்கு அதே ஸ்டாமினா இல்லைங்கிறியா அப்படிங்கிறாரு. உனக்கு இருக்கு, ஆனால் அறிவு இருக்கான்னு தெரியல. என்னடி பொஸ்கன்னு இப்படி சொல்லிட்டேன் என்னை பார்த்து அப்படிங்கிறாரு. பின்ன வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது, அவனுக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல, எப்படியா பேசிட்டு நிற்ப நீனு? அவன் கிடக்குறான்டி, அவன் மாயறான்டி, அவனை போய் நான் பார்க்க முடியுமா? என் பொண்டாட்டியாவது நான் பார்க்க முடியும், மற்றது இல்லாமல் நான் பார்த்துட்டு இருக்க முடியும். இங்கே போனி அடிச்சுட்டு வெடுக்கிற கை பிடிச்சி எடுத்துட்டு அப்படின்னா கொடுத்து வந்துருப்பார், முத்தம் கொடுத்து வந்துருப்பாரா? இங்கே வயன் நடு சிரிச்சுட்டு பொறிக்கிட்டு சொல்லிட்டு நடிச்சுருக்கோம். என்னதான் இருந்தாலும் நான் ஒருத்தோட மிரட்டுறது, ஒருத்தோட சம்பவம் பண்ணுறதுல வேறு,
ஆனால் என் பொண்டாட்டி என் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதெல்லாம் அது வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஜங்குக்கு சொல்லியிருப்பார். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கங்கா அப்போ தான் கீழே இறங்கி வந்திருக்கும். முத்தம் காட்சியிலேருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பா. அவள் அப்படியே எங்கள் அம்மா அப்பா மாதிரி ஒரு அழகான லவ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன், லைக் அவங்களோட அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, சில நேரத்தில் எப்போயாவது பேசுவாங்க, அதுவும் ஆனால் சண்டையில் தான் முடியும். ஆனால் இந்த மாதிரி அந்யோன்யமாலாம் நான் சொல்லி தான் அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா இன்னமும்னு. இந்த மாதிரி ஒரு மாம் அண்ட் டேட் கிடச்ச மாதிரி அவங்களோட லவ் கிடைக்கும்னு எனக்கு. கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தற்செயலாக அப்படியே சும்மா கிடைக்குமா அப்படிங்கும் போது நீங்கள் லைட்டாக உங்கள் கண்ணு மேலே போயிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மின் அப்படியே இறங்கி வராரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க, டிஸ்கஸ்டிங் ஷிட், இந்த மூஞ்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நவறீங்க. ஹலோ ஹலோ வேர் ஆர் யூ கோயிங் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் அப்படியே வராரு. அதான் நீ வேணாம், உன்னை பார்த்தா கடுப்பாகுதுங்கிறதால எழுந்திரிச்சிட்டு அப்படியே போகிறேன்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி வந்து என்னை கூப்பிட்ற, போய்த்தலடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஹே ஹே ஹவு எப்படி வை ப்ரோ வை யூ ஆர் ஸோ கோம் இன் மீ வை வாயை மூடிச்சுன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு. அதுதான் வை ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கல இந்த வையின்னு சொல்லிட்டு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தமிழுக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு இங்கிலீஷையும் கொலை பண்ணுற பாரு, அதுதான் எனக்கு எரிச்சலாக வருது. வந்து இங்கிலீஷில் மட்டும் பேசு, அப்படி இல்லைன்னா தமிழில் மட்டும் பேசு, எதுக்கு ரெண்டுத்தையும் கொலை பண்ணுற அப்படிங்கிறாரு. நான் தமிழில் பேசுகிறேன், ரொம்ப நல்லது, வெளில போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்குறா. ஐ நீட் சம்திங் பட் ஐ கான்ட் டெல் யூ, ஐ டு கம் வித் யூ ஓகே அப்படியே முறைக்கிறீங்க. எனக்கு ஒன்று வேணும் பட் என்னால் அதை சொல்ல முடியாது, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்கு அப்படியே தமிழில் சொல்லியிருப்பாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மாம் அண்ட் டேட் பாய், எங்கே போகிற, வெளில போகிறேன் மாம். எங்கே தான் போகிற மாம், சரி போயிட்டு வா, யார் கூடயாவது போறியாம்மா, இந்த பிக்காலி எதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னதும், யூ காலிங் மீ அஸ் பிக்காலி ஹவ் டேர் யூ அப்படின்னதும், இதுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே தலையில் காய வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. உன்னை அழைச்சிட்டு போனால் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் வாயை மூடிட்டு வந்திருப்பாரு. கார் எடுக்கிறீங்க, ஜல்லுன்னு ஓட்டுறீங்க, அந்த மனுஷன் அப்படியே ஐயோ என்னடா இந்த ஸ்பீடில் போகிறாளே அவள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீட் பெல்ட்டை போட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இங்கே வந்து கார் எடுத்துகிட்டு இவங்க போகிறதுக்கும் இவங்க வந்து ஜாக்கிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பேக் வீட்டுக்குள்ளே வரதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்களும் தென் வந்து ஒய்யனும் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே அந்த மனுஷன் வந்து அந்த கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் வந்து அந்த ஜாகிங்லாம் போல் அதனால் அந்த தைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிச்சு இங்கே ஜியானுக்கு. அதை வந்து அப்படியே எழுந்திரிச்சு நின்று அந்த சதையை அப்படியே பரட்டி விடுறாரு. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சிக்கிறது அந்த கிச்சன் இருக்கும்ல, அதில் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து இப்படி உத்து பார்த்தோம்னா தெரியும் போல். ஸோ ஸ்க்ரீன் சலனத்தில் போட்டு மறைச்சிருந்துருப்பாங்க. ஆனால் மார்னிங் டைம் அப்படிங்கிறதால ஸ்க்ரீன் போடல இப்போது. அதனால் அந்த மனுஷனுக்கு தெரியுது, அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசுகிறது அப்படியே தெரியுது. இங்கே அந்த மனுஷன் ஸ்லாப்பில் ஏறி உட்காந்தாலே பொண்டாட்டியை வந்து சீண்டாமல் இருக்க மாட்டார். யார், ஜங்குக். அப்படியே ஸ்லாப் ஏறி உட்காந்துட்டு அப்படியே இடுப்பில் கிசிலிக்கான்றதெல்லாம் பண்ணும்போது அவர் அப்படியே சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிற, ஒன்றும் இல்லை வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு. நீ என்னத்தை பற்றி சிரிக்காம தள்ளு அப்படி சொல்லி நீங்கள் தள்ளிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது வந்து ஜங்குக்கும் வையனும் அங்கே வந்து சந்தோஷமாக அந்யூன்யமாக இருக்கிறத பார்க்குறீங்க. இப்படிப்பட்ட டேட் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு நீங்கள் அப்படியே ஜியோனை பார்த்து சொல்கிறீங்க. எப்படி அங்கிள் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஃபுல் ரொமான்ஸ் மூட்லேயே இருப்பாரா அப்படி சொல்லிட முடியாது. பட் ஒய்ஃபுக்கு ஒன்றுன்னா பிள்ளைங்களை கூட உதறி தள்ளிட்டு போயிடுவார். நான் என் டேடுக்கிட்டே ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோவம் எங்கள் அப்பா மேலே, ரொம்ப அளவில்லாத கோவம். ஆனால் தப்பு எல்லாமே எங்கள் அம்மா மேலே தான். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பெரிய வாக்குவாதம் ஆச்சு. அம்மா தான் தப்பு பண்ணாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அம்மா அம்மாங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு அம்மா இதாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். ஆனால் எங்கள் டேட் அதுக்கு வந்து கோவப்படவே இல்லை. அந்த நிமிஷம் கூட ஒய்ஃபை தான் ஃபுல்லாக கன்சோல் பண்ணிவிட்டு, ஓகே பையன், இட்ஸ் ஓகே, வேறு தெரியாமல் பேசிட்டான், சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானம் ஆயாச்சுன்னு வச்சுக்கோ. ஆஃப்டர் ஒரு 2-3 days லேட்டர் நைட்டு போல் ஹீ கேம் பேக் டு மை ரூம். வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைச்சிட்டு என் டேட் வந்து அழைச்சிட்டு போனார். ஒரு வாக் போயிருப்போம். இந்த சேம் பிளேஸ், இந்த இடம் இருக்குல்ல. நான் ஒரு கொஷின் என்கிட்ட எங்கள் டேடிகிட்ட கேட்டேன். டேட், எப்படி டேட் உங்களால் மட்டும் மாமா இந்த அளவு லவ் பண்ண முடியுது? உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மாமா இல்லை நாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் என் டேட். என் டேட் வந்து யோசிக்காமல் அடுத்த செகண்ட் சொன்னது, என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னோடய ஒய்ஃப் தான், நீங்கள் கிடையாது. அவளால் தான் முதல்ல நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏன் மாம்னா, நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்துட்டு உங்கள் லைஃப் சோல்மேட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. பட் உங்கள் மாம் எனக்காக வந்தா, எனக்காக வாழ்கிறா, எல்லாம் நான் தானே அவளை பார்த்துக்கணும். உனக்கு புரியுதா? இப்போ உனக்கு வந்து ஜியான், உனக்கு வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யுவர் ஒய்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் யூ. ஓகே, ஈவன் தோ நாங்கள் நின்னா கூட ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் அஸ். ஏன்னா அவள் தான் உன்னை நம்பி வந்திருக்கா, அவள் தான் உனக்கானவ. அவளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க ட்ரை பண்ணு. நீ அதை கொடுத்தினாலே போதும், நாங்கள் அதுலேயே பார்த்து சந்தோஷப்படுவோம். லைக் ஹி ஆல்வேஸ் மாம் 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 மாம். என் டேடி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். லைக் இப்போவே எங்கள் டேடி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஆனால் வயசுலலாம் எங்கள் டேடி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பார். பட் ஈவன் தோ என்னோட டேடில் அந்த ஐஸ் வேறு ஒரு உமனில் லே ஆனதே கிடையாது. நோ வே. ஒய்ஃபை அப்படியே அட்மையர் பண்ணி அந்த மனுஷன் ரசிக்காத நாளே இல்லை, பார்த்துக்காத விஷயமே இல்லை. தட் டைம் ஐ ஃபிகர் இட் அவுட். லைக் லவ்னு ஒன்று பண்ணனா அது என் டேடு மாதிரி தான் பண்ணணும். என் ஒய்ஃபை அந்த மாதிரி ஒரு க்ரைஸியான லவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அவங்களோட லவ் பார்க்கும்போது நான் அட்மையர் பண்ணி தான் பார்க்குறேன். அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் சார்ட் அவுட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலே நான் சண்டை போட்டால் நியாயம் கேட்டுலாம் நான் அவர்கிட்ட போகிறதில்ல. சண்டே எனக்கும் எங்கள் அம்மாக்குள்ளேயே முடிச்சுக்கிறது. சில நேரத்தில் எனக்கும் என் டேட்க்கும் சண்டை வரும், அப்பயும் எங்கள் அம்மா வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க ஆனால் அவங்களோட வேர்ல்டில் தே ஆர் ஸோ லவ்லி. லைக் வா, இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் சிஸ்டருமே ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம். பாரேன், இப்போ கூட என் டேடி எப்படி இருக்காருன்னு. லைக் ஆல்வேஸ் பாரு, ஹக் பண்ணியிருக்கார், பேக் ஹக் பண்ணியிருக்கார். அவர் அப்படியே அதை பார்த்து அட்மையர் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜியானை பார்க்குறீங்க, அவங்களோட ப்ரைவசியை பார்த்துட்ருக்கேன். முதல்ல வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ இழுக்கும் போது அதை வந்து தூரத்துலேருந்து தீபக் பார்த்துட்டாரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. டக்குன்னு என்னன்னு தெரியல, ஜியானோட ஹேண்ட் அப்படியே விட்டுட்டீங்க. வயன், ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. வாட்? என்னது? கெஸ் வாட்? என்னவா இருக்கும்னு தெரில, சுத்தமாக ஐடியா இல்லை. என்ன சர்ப்ரைஸ்? நம்ம கல்யாணத்துக்கு அங்கிள் ஆண்டிகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேனே. லைக் வாட் ஹீ செட் இஸ், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. வாட்? இங்கே ஜியோனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருந்துட்டுருக்காரு. ரியலி நீ எதுக்கு மேன் ஷாக் ஆகுற? நாங்கள் தான் 2 பேரும் லவ் பண்ணுறோமே. ஆமாம், ஷாக் ஆகலை, பட் பேரண்ட்ஸ் இல்லாமல் எப்படி மேரேஜுன்னு தான் ஷாக் ஆனேன். அது அவங்களோட இஷ்டம். அவங்க ஆனால் அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து க்ரீன் ஃப்ளாக் காட்டிட்டாங்க வயன். ஸோ ஐ பிளான்ட் என்ன பிளான் பண்ண, நான் நம்ம கல்யாணத்தை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைம் வரட்டும், சர்ப்ரைஸாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியானை பார்க்குறாரு. ஏன் இவ்வளோ யோசனை என்றைக்கு பண்ணலான்னு யோசிக்கலையா? ப்ரோ சர்ப்ரைஸ் ப்ரோ. எனக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் என்ன பிடிக்கும். ஸோ நான் எப்போ ஓகே சொன்னாலும் அவள் ரெடியாக தான் இருப்பாள். சாட்சிக்கெலாம் கையெழுத்து போடணும்ல, அதனால் உனக்கு தெரியாமல் இருக்காரு. ஓகே, அதனால் வயன் கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபக் அப்படியே அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே ஜியோனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி மனசே விட்ட மாதிரி இருக்குது. வயன் ஏதோ சொல்ல வரா, டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஐ டாக் டு யூ லேட்டர் வயன், பை அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே நிற்கிறா. இங்கே கடன்னு ஜியோன் அப்படியே ஏறுறாரு. என்ன எப்பயுமே ஜாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிச்சனில் வந்துட்டு ஏதாவது அவன் என்னையும் இல்லைனா அவன் அம்மாவையும் உரண்டை இழுக்காமல் போக மாட்டானே ஜியோன்னு, எதுக்கு இவன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜியோனே பார்த்துட்ருக்காரு. ஒரு நிமிஷம் இருடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட கண்ணத்தை அப்படியே கிள்ளி முத்தாக கொடுத்துட்டு இங்கே ஜியோனை பார்க்குறதுக்கு தான் போகிறாரு. ஸோ ஜங்குக்கு வந்துட்டார். ஒயன் ஐ ஐ ஐ ஐ டாக் டு யூ லேட்டர் அப்படிங்கிறாரு. ஜியான் வந்து அப்பா, அண்ட் டேட் நான் குளிச்சிட்ருக்கேன் டேடி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வரேன், ஜஸ்ட் ஓப்பன் த டோர் மேன் அப்படிங்கிறாரு. இல்லை டேடி, ஜஸ்ட் ஓப்பன் ஐ செட். அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. கண்ணெலாம் ஒரு மாதிரி சவசவன் இருக்குது. டக்குன்னு உள்ள வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை டேடி, லைக் கண்ணில் ஏதோ தூசி பட்டிருக்கு போல், அதனால தான் வாஷ் பண்ணுறதுக்கு பாத்ரூம்க்கு வந்தேன். ஏன் ஏன் ஏதாவது பிரச்சனையா டேடி? என்னது அப்படிங்கிறாரு. நீ என் புள்ளடா, சொல்லு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை டேடி, ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அப்படியே கீழே மூஞ்சி தொங்க போட்டுட்டு அவன் தீபக் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறானா? எது? என்ன சொல்கிற? அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. என்னது தேவனுக்கு நட்டுக்கிட்டு கழண்டுட்டா? மனசுக்குள்ளே என் பிள்ளைய வேணான்னு சொல்கிறதுக்காக பையனோட வாழ்க்கை இப்படி புதக்குழியில் தள்ளணும்னு நினைக்கிறான். இந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. சரி சரி நீ இதை ஃபீல் பண்ணாத, ஓகே? டாடி நான் தப்பு பண்ணுறேண்ணா. லவ் பண்ணுறதுல தப்பு இல்லையே. பார், என்னோட ரத்தம் தான் உனக்கு ஓடுது. உனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, ஆனால் அதை சொல்லக்கூடாது. சொன்னால் குடும்பமாக இருக்காது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட காதலுக்காக எந்த எல்லைக்கு போகலாம், ஆனால் உன்னோட காதல் அது ஒரே ஒரு காதலாக மட்டும்தான் இருக்கணும். இப்போது உனக்கு பையனை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் உன் லைஃப் பார்ட்னர்னு உன் மனசில் ஏற்றுக்கிட்டேன்னா அதுக்காக எந்த எல்லைக்கு போக தயாராரு, டு த கோர் வரைக்கும் போகணும். சும்மா அப்பா சப்பா ரீசனுக்காகலாம் வெளில வரக்கூடாது.
உங்கள் அம்மாக்காகவும் நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் நிறையா. ஸோ சில காதல்லாம் கேட்டோன்னே கிடச்சிரும், சில காதல்லாம் கைமீறி போகிற மாதிரி இருக்கும், சில காதலெல்லாம் வலுக்கட்டாயமாக எடுத்து வாங்கி அதுக்கப்புறம் காதலிக்கிற மாதிரி இருக்கும். அதில் எது உன் காதல்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அழுகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சதில்ல? என் பிள்ளடா நீ, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. இன்னும் எவ்வளவோ பார்க்குறக்கு. உனக்கு டேடோட ஹெல்ப் வேணும்னா அடுத்த செகண்டே வந்து நல்ல அப்பாவுக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ண தயாராக இருக்கேன். தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷன் ஹக் பண்ணுறாரு. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்கே வந்து 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அப்பாவும் பிள்ளையும். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்னியோ பாய் சரங்கியாமே. ஸோ லைக் இட்.